ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவருக்கு கேன்சர்ன்னு தெரிஞ்ச உடனே உடனே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க கோமதி. ஆமாம் கோமதின்றாங்க. இவ்வளோ நல்லா என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமலே மறைச்சிட்டிங்களேன்றாங்க. நான் வேணும்ட்டு மறைக்கல கோமதி. இந்த மாதிரி உங்களுடைய அண்ணன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் சொல்லலை, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்றாங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீ சும்மா தேவையில்லாமல் பயப்படாத கோமதின்றாங்க. எல்லாம் சரியாகிடும்ன்றாங்க. அதுக்கப்புறமா ராஜியும் அவங்களுடைய அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி. அழுகாதம்மா ராஜி, எல்லாம் சரியாகிடும்ன்றாங்க. எப்படி சரியாகிடும்னு சொல்கிறீங்க மாமா? என்னால் ஏற்றுக்கவே முடியலன்றாங்க. அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, சாதாரணமாக என்னால் இருக்க முடியல மாமான்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, கண்டிப்பாக அவர் சரியாக வந்துடுவார். அவருடைய நல்ல மனசுக்கு அவர் நல்லா தான் இருப்பார். நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் யோசிச்சு ராஜி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சக்தி வேலுமே உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கு முன்னே கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஆஸ்பத்திரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே முத்துவேலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இங்கே கதிர் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் முத்துவேல் இருந்துட்டு இல்லை, நான் உயிர் பொழைக்கிற மாதிரி தெரியலன்றாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவேலோட உயிரை கதிர் எப்படி நல்லபடியாக காப்பாற்ற போகிறாங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.